போது நீங்கள் என்ன பண்ணணும், சட்ட நடவடிக்கையோட நம்ம சட்டப்படி தான் போகணுங்கிறத அவனுக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்காக சட்ட நடவடிக்கைன்னா எடுத்த உடனே அவனை பிடிச்சி போலீஸில் கொடுத்து உட்கார வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து இதெல்லாம் போகிறீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல். அப்படி போகிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு நீங்கள் 5 தடவை போகணும் காவல் நிலையத்துக்கு. அதெல்லாம் வேண்டாம். முதல்ல வந்த உடனே முதல்ல நான் சொல்கிறது, பயப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, அவங்கள்ட்ட க்ளீனாக பேசுங்க. இப்போ வர்றவங்கிட்ட பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஒரு ஆள் 2 பேர் வராங்கனாக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்கன்னு கேளுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எதுங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்க? ஏன்பா நீ வீட்டுக்கு வர யார் என்னன்னு தெரியாது, கலெக்ஷன் ஏஜென்ட்னு சொல்கிற, நீ முதல்ல இன்னொரு ஐடென்டிட்டி கொடு, முதல்ல நீ ஃபோட்டோ கொடு. நீ நாளைக்கு நீ ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட, இங்கே ஏதாவது தப்பு நடந்தால் கூட, இங்கே எது பார்த்து பொதுமக்கள் எதாவது கேட்டால் கூட நான் சொல்லணும் யாரை வந்துட்டு போனாங்கன்னு, எந்த வங்கிலேருந்து வரேன்னு கேட்டு முதல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க. இதை முதல்ல வந்து நான் அவனுக்கு கொடுக்குற அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு. ஏன்னு பார்த்துக்கிட்டீங்க, வழக்கமாக அவன் தான் வந்து வீட்டை ஃபோட்டோ எடுப்பான். நீங்கள் அந்த விஷயத்தை கையில் எடுத்திங்கன்னா அவன் தான் போய்விடுவான். ஏன்னா உங்கள் ஃபோட்டோ அவன்கிட்ட மாட்டிக்கிச்சு. நாளைக்கே நீங்கள் ஏதாவது சொல்லி ஃபோட்டோ வாங்கினா கொடுத்துட்டா கூட அவன் மாட்டுவான்ற பயத்தில் ஆரம்பத்துலேயே அவன் ஜாக்கிரதையாக பேசுவான். ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா, ரெண்டாவது ஒரு ஐடி கார்டை காமிங்க சொல்லுங்கள். ஒரு ஐடி கார்டை காமிப்பா, எந்த பேங்க்லேருந்து வர்ற, அது பார்த்தீங்கன்னா பேங்க்கோட டைரக்ட் ஷாப்புன்னு போட்டிருக்காது எப்பவுமே. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அவங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம், அத்தாரைஸ்டுன்னு வார்த்தை தான் வரும். அதாவது இவர் வந்து கலெக்ஷன் வந்து வர்றதுக்கு இவருக்கு வந்து உரிமை கொடுத்துருக்கோம், அத்தாரைசேஷன் கொடுத்துருக்கோம். இது மட்டும் தான் அந்த இதில் இருக்கும். ஃபோட்டோ விட்டுருக்கோம், சைன் போட்டிருக்கோம், ஐடி நம்பர் இருக்கும், சிக்னேச்சர் தான் இருக்கும். இது ஒன்று இருக்கும். இதையும் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சுக்காதீங்க, வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. இப்போ வர்றவனோட ஐடென்டிட்டி நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ அவன் விடும்போது வார்த்தையை கொஞ்சம் பக்குவமாக விட்டாகணும். இல்லைன்னு வச்சிங்களேன், உங்கள் ஐடியும் இருக்குது, உங்கள் ஃபோட்டோவும் இருக்குது, இந்த மாதிரி என்ன நபர் வந்து இந்த பிரச்சனை பண்ணாருன்னு சொன்னாக்கா ஈஸியாக மாட்டிப்பான். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து விவரத்தை கேட்காம பேசிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்னு சொன்ன உடனே நீங்கள் போங்க சார் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு ஓடி போயிடலாம். ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்மளுக்கு வீணாக போயிட்டு அங்கே பார்த்தாக்க வரதே இல்லை, ஃபோனை போட்டால் எடுக்கிறது இல்லை. அவன் அப்போயே புரிஞ்சுக்கிறான், இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து உஷாராயிடுறான். அதாவது நம்ம கிளைண்ட் வந்து போயிட்டாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நம்மளை கூப்பிட்டா விசாரிப்பாங்க,